எல்லா நாட்டு மன்னர்களும் தம் நாட்டு மக்கள் அனைவரும் எப்போது எந்த காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக படைப்பு கடவுளான பிரம்மதேவரை சந்திக்கச் சென்றார்கள். முதலில் சென்ற அமெரிக்க அதிபர், பிரம்மதேவரே, எம் நாட்டு மக்கள் அனைவரும் இன்னும் எத்தனை ஆண்டுகளில் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்றார். பிரம்மா, உங்கள் நாட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இனி குறைந்தபட்சம் ஒரு 30 ஆண்டுகள் ஆகும் என்றார். உடனே அமெரிக்க அதிபர் ஓ என்று அழுதார். ஏன் அழுகிறீர் என்றார் பிரம்மா. ஐயா, எனக்கு இப்பொழுதே வயது 80 தாண்டிவிட்டது. இன்னும் 30 ஆண்டுகள் கழித்து எனது மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்வதை பார்ப்பதற்கு நான் உயிரோடு இருப்பனோ மாட்டோனோ என்று நினைத்து அழுதேன் என்றார். அடுத்து ரஷ்ய நாட்டு அதிபர் வந்தார். ஐயா, என் நாட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க இனி எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்றார். பிரம்மா, உமது நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் இனி குறைந்தபட்சம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு 20 ஆண்டுகள் ஆகும் என்றார். ரஷ்ய அதிபரும் ஓ என்று அழுதார். நீரென அழுகிறேன் என்றார். எனக்கு இப்பொழுதே வயது 70 ஆகிவிட்டது. நீ 20 ஆண்டுகள் கழித்து என் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கு நான் உயிரோடு இருப்பனோ மாட்டேனோ என்றார் என்று அழுது கொண்டே சென்று விட்டார். அடுத்து நமது நாட்டு அதிபர் போனார். இந்திய நாட்டு அதிபர் போன உடனே அப்புறமாட்ட, ஐயா, என் நாட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்றார். பிரம்மா ஓ என்று அழுதார். என்னடா இது என்று நமது நாட்டு அதிபர், ஐயா, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்றார். உன் நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கு நான் உயிரோடு இருப்பனோ மாட்டேனோ என்றாரே பார்க்கலாம்.